அருளே உருவம். இத்தகைய மகா கவிஞன் ஒரு துரோகியாக இருக்க முடியுமா? நெறிகெட்டவன் மனதில் இருந்து நிலையான காவியங்கள் பிறக்க முடியுமா? இல்லை, அப்படி இருக்காது. நம்பி மோசம் போகாது. உருவத்தை மட்டும் தானே பார்க்கிறாய். உள்ளத்தை ஊடுருவி பார்க்க உன்னால் முடியுமா? இந்த எழில் வடிவத்திற்குள்ளே எத்தனை ரகசியம் மறைந்திருக்கிறதோ. கிடைத்தற்கரிய கணவனை இழந்து விடாதே. உன் இதயத்துக்குள்ளேயே வைத்து பூட்டிக்கொள். போ போ. வந்து விட்டாயா? இது ஒரு புதிய கவிதை, படிக்கிறேன். பிறகு படிக்கலாம். நிலா முற்றத்துக்கு வாருங்கள். அமுதமயமான நிலவு, அமைதிமயமான இரவு. ரசிப்புத்தன்மையே இல்லாதவள் இந்நேரம் அரசியாக இருந்தால் என் கவிதையை எவ்வளவு ஆர்வத்தோடு கேட்டிருப்பாள் தெரியுமா? எப்படி அனுபவித்து சுவைப்பாள் தெரியுமா? எப்போதும் அரசியை பற்றிதான் நினைவா? பைத்தியக்காரி. பொன்னல்ல பொருளல்ல புவியாளும் மன்னர்களும் எண்ணவனா மரியாதை எதுவும் அல்ல. மின்னி வரும் மெய்க்கவியின் சொல்லழகை காண்போர்தம் கண்ணில் வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு பல கோடி. ஒரு கலைஞன் விரும்புவது பொன்னையோ பொருளையோ அல்ல, பாராட்டுக்காகத்தான் ஏங்கி கிடக்கிறான். தன்னுடைய கலைப்படைப்பை அணுவணுவாக அனுபவித்து ரசிப்பவர்களைத்தான் விரும்புகிறான். அந்த வகையில் அரசி உன்னை விட 1000 மடங்கு உயர்ந்தவள். எங்கே போகிறாய்? விலாசவதி, இப்படி வா. தலை வலிக்கிறது. தலை வலிக்கிறதா? அங்கேயே படுத்துக்கொள். அக்கிரமத்தை நம்ம மகாராணியும் காளிதாசனும் கொஞ்சம் குறாவற மாதிரி எவ்வளவு படம் எழுதி வச்சிருக்கான். அதையும் கோட்ட வாசல்லே கொண்டு வச்சிருக்காரு. அட, எதுவுமே இல்லாம பிறக்காது, அல்லாம குறையாது. ராணியும் காளிதாசன் நெருங்கி பழகிற போதே சந்தேகப்பட்டேன். சேச்சே, மகாராணியை இப்படித்தானா? பெரிய நாராயணி மாதிரி நடிச்சால. படம் எழுதி வச்சிருந்தது அக்கிரமம்னு சொன்னீங்க. இப்ப பாத்தியா, இந்த நடுராத்திரில ராணியோட மாளிகைக்குள்ள காளிதாசுக்கு என்ன வேலை? ராணி கிட்ட புரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு வர்றாங்க போல இருக்கு. இதெல்லாம் நம்ம ராஜாவுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சு தெரியாத போல இருக்காரா? என்னைக்கா ஒரு நாளைக்கு அம்பலத்துக்கு வந்துதான் ஆகும். இதெல்லாம் நமக்கு என்ன நீ ஏன் அடிக்கடி தலையில் படுத்து விடுகிறாய்? நல்லதோர் வீணை செய்தான், அதை நலங்கட புழுதியில் எரிந்து விட்டான். தரையை தவிர எனக்கு வேறு கதி. விரிந்த மஞ்சமும் என் பரந்த நெஞ்சமும் உனக்காகத்தானே காத்திருக்கின்றன. நீ சாய்ந்து உறங்கத்தானா இடமில்லை? போதும், உண்மையை சொல்லுங்கள். இந்த இரவு நேரத்தில் எங்கே போயிருந்தீர்கள்? நான் வேறு எங்கு செல்வேன்? அரசியிடம் வசமாக சிக்கிக் கொண்டேன். மன்னன் நகர் சோதனைக்கு போய்விட்டானாம். அரசியின் கவியார்வத்தை தீர்த்து விட்டு வருவதற்கு இவ்வளவு நேரமாகிவிட்டது. சதா அரசி அரசி அரசி, இதை தவிர உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? அடிப்பைத்தியக்காரி, அரசியின் கவியார்வம் தான் என் கற்பனையை வளர்க்கிறது. அவர்கள் இல்லை என்றால் என் கற்பனை இல்லை, காவியம் இல்லை, இந்த காளிதாசனே இல்லை. இதெல்லாம் உலகத்திற்கே புரியாத ரகசியங்கள். உனக்கெங்கே புரிய போகிறது? எல்லாம் புரிந்து விட்டது. இனி இங்கே இருக்க வேண்டாம், இந்த நாட்டை விட்டே போய்விடலாம். வாருங்கள். ஏன் அப்படி? உங்களுக்கு தெரியாதா, உங்களை பற்றியும் அரசியை பற்றியும் ஊரெல்லாம் பரவி உள்ள வதந்திகள்? அதை நீயும் நம்புகிறாயா? நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அதனால் தான் எங்காவது போய்விடலாம் என்கிறேன். நீயே என்னை சந்தேகிப்பதென்றால் உலகத்தின் எந்த கோடிக்கு சென்றாலும் சந்தேகித்துக் கொண்டுதான் இருப்பாய். உன் மனதில் நம்பிக்கைக்கு இடம் உண்டென்றால் இங்கேயே நாம் வாழவும் இடம் உண்டு. நீங்கள் வரமாட்டீர்கள், இந்த இடத்தை விட்டு வரவே மாட்டீர்கள். அது ஏன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இல்லாததை இருப்பதாக நினைத்து உன்னை நீயே வதைத்துக் கொள்ள தெரியும். உயிரோடு கலந்தவனையே சந்தேகிக்க தெரியும். ஒரு பிழையும் அறியாதவள் மீது பழி சுமத்த தெரியும். அவ்வளவுதானே? இல்லை,
அவள் உங்கள் கவிதைகளை மட்டுமா ரசிக்கிறாள், உங்களையே ரசிக்கிறாள் என்பதும் தெரியும். அரசரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாயிருக்கிறது. என்ன காரணம்? திடீரென்று ஏதோ மன அதிர்ச்சி. என்ன காரணம் என்றே புரியவில்லை. உயிருக்கொன்றும் ஆபத்திலேயே. எங்களால் முடிந்த வரையில் முயற்சித்தோம். இனி கடவுள் சொல். மனதை திடப்படுத்திக் கொள். நான் இனி பிழைக்க மாட்டேன். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். நேற்றிரவு நான் நகர் சோதனை சென்றிருந்த போது என் செவிகள் செய்த பாவம் கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டேன். அதையும் விலாசவதியை காளிதாசனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். இல்லாமல் உனக்கும் காளிதாசனுக்கும் ஏன் அழுகிறாய்? நான் உன்னை சந்தேகித்தேன் என்று எண்ணுகிறாயா? நீங்கள் அப்படி நினைப்பதானால் நான் இன்னும் உயிரோடு இருப்பேன் என்று எண்ணுகிறீர்களா? லீலாவதி, என் கண்ணை உள்ளம் தெரிந்து ஒன்றுபட்ட தம்பதிகள் நாம். எந்த அபவாதமும் நம்மை அசைக்க முடியாது. ஆனால் யாருக்குமே எளிதில் கிடைக்க முடியாத என் நண்பன் மீது, அந்த ஒப்பற்ற மகாகவியின் மீது களங்கம் கற்பித்து விட்டார்களே. அதற்கு காரணமாக நான் இருப்பதை விட இருப்பதே மேல். காளிதாசா, ஏன் இந்த இடைவெளி? என்னிடம் எதையும் மறைக்காதே, உண்மையை சொல்லிவிடு. நீ பாடிய அமர காவியங்களை எல்லாம் நான் கேட்டுவிட்டேன். இந்த மன நிறைவோடு நான் மரணத்தை தழுவ வேண்டும். சகிக்க முடியாத வேதனையை தாங்கிக் கொண்டு இனியும் நான் வாழ விரும்பவில்லை. நான் சீக்கிரமே சாக ஒரு சரண கவி பாடு நண்பாக பாடு. சரம கவியா? உன் மீது நான் பாடவா? அப்படியானால் ஊர்வதந்தி நீயும் நம்பிவிட்டாயா? அதனால் தான் சீக்கிரம் சாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் எண்ணம் அதுவானால் சொல்லிவிடு. கொடியவனே, என் அன்னையின் மீதே களங்கம் நிறைத்த உன் நெஞ்சம் இக்கிரமே தீப்பற்றி எறிய பாடுகிறேன். பட்ட நெஞ்சிலே புண்பட்டதோ, என்ன துன்புற்றதோ? பண்பட்ட நெஞ்சிலே புண்பட்டதோ, என்ன துன்புற்றதோ? விண்பட்ட புகழிலே கரைப்பட்டதோ, நீதி விழியற்றதோ? அன்புற்ற நட்பிலே கண்பட்டதோ, நேசம் அழிவுற்றதோ? இன்புற்ற காளியின் அருள்பட்டதே, இன்னல் முடிவுற்றதே. இன்புற்ற காளியின் அருள்பட்டதே, இன்னல் முடிவுற்றதே. காளிதாசா, நண்பா, நான் சாக பாட சொன்னேன், நீ வாழ பாடிவிட்டாய். வாழ்க நண்பா, வாழ்க.